Taste the Daily. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாராததால் ஏரி நீர் விவசாய நிலத்திற்குள் புகுந்ததால் சுமார் 500 ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம். கூடுதல் தகவல்கள். நிச்சயமாக அருண், வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே இந்த ஸ்டாலின் அரசு இந்த குடிமராமத்து பணி மூலமாக அந்த ஏரிகளையும் வடிகால் வாய்க்கால்களையும் அந்த வரத்து வாய்க்கால்களையும் முறையாக தூர்வாரி இருந்தால் இன்று விவசாயிகள் கண்ணீர் வடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த ஸ்டாலின் அரசோ எவ்வித பணியும் செய்யாமல் அலட்சியமாக செயல்பட்ட காரணத்தினால் நேற்று இரவு பெய்த கனமழையினால் தற்போது இந்த விருத்தாச்சலம் அடுத்த மாத்தூர் என்ற கிராமத்தில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் பயிரிட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி கொண்டிருப்பதால் விவசாயிகள் சொல்ல முடியாத துயரத்திற்கு சென்று உள்ளனர். அதாவது இந்த கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த அந்த மாத்தூர் கிராமத்தில் அரிகேரி என்ற சுமார் 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய ஏரி அமைந்துள்ளது. அந்த ஏரியிலிருந்து வெளியேறும் நீரானது உப்பு ஓடை என்ற ஒரு வடிகால் வாய்க்கால் வழியாக தான் செல்வது ஒரு வழக்கமாக கொண்டுள்ளது. இந்நிலையில் அந்த உப்பு ஓடை என்ற வடிகால் வாய்க்காலை தூர்வாராமலும் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் போனதாலும் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக ஏரியிலிருந்து வெளியேறிய வெள்ளமானது தற்போது இந்த உப்பு ஓடை வழியாக செல்வதால் ஓடையானது முற்றிலுமாக நிரம்பி தண்ணீர் செல்ல முடியாத காரணத்தினால் தற்போது ஓடையின் அருகே உள்ள சுமார் 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த சம்பா நெற்பயிர்களை மூழ்கடித்து வெள்ளம் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் விவசாய நிலங்கள் முழுவதும் முழங்கால் அளவிற்கு வெள்ளம் செல்வதாகவும் அதனால் ஏக்கருக்கு 30,000 முதல் 40,000 ரூபாய் வரை செலவு செய்து பயிர் செய்யப்பட்ட நெற்பயிர்கள் முற்றிலுமாக அழுகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தற்போது விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் அந்த உப்பு ஓடையை தூர்வார வேண்டும் என பல முறை இந்த ஸ்டாலின் அரசுக்கும் இந்த ஸ்டாலின் அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் மனுக்கள் மூலமாக கோரிக்கை வைத்திருந்தும் அவர்கள் அலட்சியமாக செயல்பட்ட காரணத்தினால்தான் தற்போது எங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் எங்களுக்கு உரிய இழப்பீடு ஏற்படுத்த வேண்டும் எனவும் தற்போது விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். அருண், தகவலுக்கு நன்றி தமிழர் தளபதி.